நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களவைத் தேர்தலோட டேட் அறிவிச்சிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும் நம்ம போடுற வீடியோ. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ராஜீவ்குமார் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதில் பார்த்தோங்கன்னா நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். 2 வருஷமாக இந்த எலெக்ஷனோட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் மொத்த ஓட்டர்ஸ் பார்த்தோம்னா 96.8 crore இவங்க ஓட் பண்ண போகிறாங்க. இதில் 49.7 ஓட்டர்ஸ் ஆண்கள், மற்ற வாக்காளர்கள் பெண்கள். இதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறது 1.82 crores. இவங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறாங்க. அது இல்லாமல் 82 lakhs ஓட்டர் 85 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 2.18 ஓட்டர்ஸ் 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இவங்க இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. அடுத்து இந்த எலெக்ஷனில் 85 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டிலே போய் ஓட்டு வாங்குறதுக்கான நடவடிக்கைகள் இந்த எலெக்ஷனில் நடைமுறைப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், 2024 மட்டும் உலக அளவில் 60 நாடுகளில் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் 3 விதமான எலெக்ஷன் நடக்க போகுது. 26 சீட்டு, அதாவது இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கான தேர்தலும் நடக்கும். அது இல்லாமல் 4 ஸ்டேட்டுக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கும். அது இல்லாமல் 543 சீட்டுக்கான லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுது. இதான் 3 விதமான எலெக்ஷன். இதில் இப்போ லோக்சபா எலெக்ஷனுக்கு என்னென்னைக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏப்ரல் 19. ஏப்ரல் 19 நம்ம தமிழ்நாட்டுக்குமே எலெக்ஷன் இருக்குது. செகண்ட் ஃபேஸ் 26 ஏப்ரல். தேர்டு ஃபேஸ் 7 மே. ஃபோர்த்து ஃபேஸ் 13 மே. ஃபிஃப்த்து ஃபேஸு 20 மே. சிக்ஸ்த்து ஃபேஸ் 25 மே. செவன்த்து ஃபேஸ் 1 ஜூன். இந்த 7 கட்டங்களாக எலெக்ஷன் நடக்கும். ஜூன் 4 கவுண்டிங். இதில் நம்ம தமிழ்நாட்டில் மார்ச் 20 மனு தாக்கல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். 27 கடைசி டேட்டு, மனு தாக்கல் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு. 28 மனுவெல்லாம் செக் பண்ணுறது. மார்ச் 30 வேட்பு மனு தாக்கல் திரும்ப பெறுறதுக்கு மார்ச் 30 லாஸ்ட் டேட்டு. எலெக்ஷன் ஏப்ரல் 19. கவுண்டிங் ஜூன் 4. இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் 102 சீட்டு, செகண்ட் ஃபேஸில் 89 சீட்டு, தேர்டு ஃபேஸில் 94 சீட்டு, ஃபோர்த்து ஃபேஸில் 96 சீட்டு, ஃபிஃப்த்து ஃபேஸில் 49 சீட்டு, சிக்ஸ்த்து ஃபேஸில் 57, செவன்த் ஃபேஸில் 57 சீட்டு. எலெக்ஷன் கமிஷனோட வேண்டுகோள் எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படின்றது. ஓட்டு போட வர முடியாதவங்களுக்கு நாங்கள் வீட்டிலையே ஓட்டு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பொருட்களெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவும் மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படின்றது நம்ம எலெக்ஷன் அப்போ தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.